ரைட். இதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்ய போறாங்க. இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஒருத்தர விட்டா இன்னொருத்தரு, அவர விட்டா இன்னொருத்தரு சொல்லிட்டு, தொடர்ந்து இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த ஞானசேகரன் விவகாரத்துல திரு மா. சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயர் எந்த அளவு நாறி போச்சு அப்படின்றத நாமளே பார்த்திருந்தோம். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் மீது வச்சிருந்தாங்க. போதாக்குறைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் போட்டு நடு தெருவுக்கு இழுத்து விட்டாரு. தொடர்ந்து திமுகவையும் மா. சுப்பிரமணியம் அவர்களையும் வெச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நீதிமன்றம் வேற இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்போ இந்த திமுக அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் சிக்கி இருக்கிறது இந்த ஞானசேகரன் விவகாரத்துல கிடையாது, நில அபகரிப்பு விவகாரத்துல. இது பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். போலி ஆவணங்கள் மூலியமா நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்ற ஒரு வழக்கானது திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் மீது இருந்திருக்கு. அந்த வழக்குடைய விசாரணை இப்ப வந்திருக்கு. வரக்கூடிய ஜூலை 24ல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சென்னை சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கிண்டியில எஸ்.கே. கண்ணன் அப்படின்றவருக்கு சிட்கோ நிலமானது ஒதுக்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல நம்முடைய அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையினுடைய மேயரா இருந்திருக்காரு. அவருக்கு இருந்த அந்த ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல முறைகேடான ஆவணங்களை தயாரிச்சு அந்த ஒரு நிலத்தை, அந்த ஒரு சிட்கோ நிலத்தை தன்னுடைய மனைவி பெயர்ல, அவருடைய மனைவி பெயர் காஞ்சனா, அந்த பெயருக்கு அவர் மாத்திருக்காரு. இந்த ஒரு வழக்க போட்டது யார் தெரியுமா? சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன். பார்த்திபன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு வழக்க அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கு எதிராக போட்டிருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் திரு மா. சுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மனைவி காஞ்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் மேலயும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல 2019ல தமிழக காவல்துறை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. என் மேல போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருந்தது. அந்த வழக்கெல்லாம் ரத்து செய்ய முடியாது, அந்த வழக்கு உங்க மேல இருக்கும், அந்த விசாரணை உங்க மேல நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி இவர் போட்ட அந்த ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து நம்முடைய மா. சுப்பிரமணியம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. என் மீதும் என் மனைவி மீதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும், இதை ரத்து பண்ணணும், எங்க 2 பேர் பெயரையும் நீங்க விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு போட்டிருந்தாரு. இப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல என் வெங்கடவரதன் அப்படின்ற ஒரு நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அந்த நேரத்துல அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உச்ச நீதிமன்றத்தில் கோடை விடுமுறை காரணமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. எனவே குற்றச்சாட்டு பதிவு நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும், இதனை இறுதி வாய்ப்பாக வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வாதாடி இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமாவும் இந்த வழக்குல கூடுதல் கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாது, அடுத்த விசாரணைக்கு நாங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா ஜூலை 24ஆம் தேதி மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்றைய தினத்துக்கு விசாரணையை ஒத்தி வச்சிட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க இந்த தேர்தலில் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறமா பாருங்க ஏன்டா நாம இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திமுகவினர் எல்லாருமே வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அது இப்போ ஊர்ஜிதமா இருக்கு. எல்லாரும் இப்போ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத பல விஷயங்கள் இந்த 2021 இருந்து இந்த 2025 இந்த மாசம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. சிட்டி மினிஸ்டரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க, அவருடைய பதவியை பிடுங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அமைச்சர்கள் சஃபல் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது எல்லாமே திமுகவின் இந்த ஒரு ஆட்சி காலகட்டத்துல தான். திமுகவின் இந்த ஆட்சி காலத்துல திமுகவினரும் சந்தோஷமா இல்ல, கொத்தடிமை ஊபிசிகளும் சந்தோஷமா இல்ல, அப்பாவி பொதுமக்களும் சந்தோஷமா இல்ல. இதுல 2026 சட்டமன்ற தேர்தலும் திமுக தான் வின் பெறும், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி வேற நம்முடைய திமுக தலைவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சத்தியமா அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் திமுக வின் பண்றதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லவே இல்லை. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதே கிடையாது. திமுகவின் அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் 2 முறை வின் பண்ணதே கிடையாது. இப்ப மட்டும் இப்படி திமுக வின் பண்ணிடுவாங்களா? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஆட்சியும் கொடுக்கல. மழை பெஞ்சா போதும் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும்.
சோ கண்டிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வின் பண்றதுக்கான சான்சஸ் 0 தான். 0 தான். ஆல்ரெடி இந்த ஞானசேகரன் விவகாரத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய பெயர் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்தது. இப்போ இந்த ஒரு வழக்கு வேற வந்திருக்கு. இந்த ஒரு விசாரணை வேற மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்திலிருந்து வேற பயங்கரமான பிரஷர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஞானசேகரன் விவகாரத்திலே அப்படி டேமேஜ் ஆன பெயர் மறுபடியும் இந்த ஒரு விவகாரத்துல இன்னும் டேமேஜ் ஆயிருக்கு. பாப்போம் இந்த தேர்தல் வரத்துக்கு முன்னாடி இன்னும் எந்தெந்த அமைச்சர்கள் இது மாதிரியான சிக்கல்கள்ல சிக்க போறாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம். சொல்லதாங்க எனக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே